இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 என்சிஆர்டியில் ஜாகிரஃபி சாப்டர் 4 அக்ரிகல்ச்சர் இந்த லெசனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். குருப்ரீத் மாதவ் டீனா இவங்க வந்து ஒரு வில்லேஜ் வழியாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃபார்மர் வந்து லேண்டை வந்து டில்லிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த டில்லிங்னா என்னன்னாக்கா சாயிலை வந்து டேர்ன் பண்ணுறது, சாயிலோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணி அதில் வந்து அந்த ஏரேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டில்லிங். இந்த பர்டிகுலர் டில்லிங் வந்து முடிஞ்ச உடனே மேனுரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. எதுக்கு வந்து மேனுரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சாயில் அப்போ தான் வந்து அந்த ஃபர்டைல் வந்து இருக்கும். அதனால வந்து இந்த மேனுரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஃபர்டைல் வந்து சாயில் வந்து ஃபர்டைலாக இருந்தால் தான் வந்து அது வந்து நியூட்ரியண்ட்டாக வந்து இருக்கும். இந்த லேண்டை வந்து நம்ம வந்து எதுக்கு டில் பண்ணுறோம், எதுக்கு வந்து மேனுர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருப்ரீத் மாதவ் இந்த டீனா இவங்கக்கிட்ட வந்து அந்த ஃபார்மரை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி வந்து இந்த சாயிலை வந்து ஃபர்டைல் ஆகும்போது தான் வந்து அவருக்கு வந்து அந்த நிறையா வந்து வீட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த வரக்கூடிய அந்த வீட்டை வந்து ஒரு மண்டியில் வந்து நல்ல ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணிடுவார். இந்த பர்டிகுலர் மண்டி இருக்கிற அந்த வீட்டு வந்து அகெயின் வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து போகும். ஃபேக்ட்ரியில் இருந்து அந்த வீட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து க்ளீன் பண்ணுறது, கிரெயின் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து செஞ்சுட்டு அந்த வீட் ஃப்ளோர் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த வீட் ஃப்ளோரில் இருந்து பிரெட் அண்ட் பிஸ்கட்டை வந்து செய்வாங்க. இனிஷியலாக வந்து ஒரு பிளான்ட்டாக தான் வந்து இருக்குது. இப்போ ஃபினிஷ்டு, அதாவது என் ப்ராடக்டாக நமக்கு வந்து ஒரு பிஸ்கட்டோ இல்லை ப்ரெட்டோ வந்து கிடைக்கிது. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் பிளான்ட்டில் இருந்து நிறைய ப்ராசஸ்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்கிது. இந்த பிளான்ட்டில் இருந்து நமக்கு அந்த பிரெட் அண்ட் பிஸ்கெட் வந்து கிடைக்குதுல்ல, இதை தான் நம்ம வந்து ஃப்ளோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை நம்ம 3ஆக வந்து டிவைட் பண்ணுறோம். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு 3ஆக வந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ ப்ரைமரி ஆக்டிவிட்டியை வந்து பார்க்கலாம். ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸ், எய்தர் வந்து ப்ரொடியூஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகியிருக்கும், அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னாக்கா, அதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து அக்ரிகல்ச்சரே வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிளாக வருது அப்படின்னாக்கா, இப்போ நம்மளால் வந்து ஒரு வீட் கிரெயினையோ இல்லை ரைஸ் கிரெயினையோ இல்லை ஃப்ரூட்ஸையோ வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது, அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அந்த பிளான்ட் வந்து நம்ம அந்த அக்ரிகல்ச்சரை வந்து செய்கிறது மூலமாக தான் வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்மளால் அப்டெயின் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸ். எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது ஏற்கனவே க்ரியேட் ஆன அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ், இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஃபிஷ்ஷிங், சீயில் வந்து ஃபிஷ்ஷு வந்து அதிகமாக வந்து ப்ரீட் ஆகி நிறைய குவான்டிட்டியில் வந்து இருக்கும். அப்போ இந்த ஃபிஷர்மேன் வந்து அந்த ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணுவார். அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து பிடிக்கிறதுனால இது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து ஃபிஷ்ஷிங். இப்போ இதுக்கே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா கேதரிங்கும் வந்து இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் தான். கேதரிங் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த ஏன்ஷியன்ட் டைமில் வந்து பீப்புள் வந்து அந்த ரிவர் பேசின் பக்கத்தில் வந்து இருந்திருப்பாங்களா, அவங்க வந்து அந்த ஃபிஷ்ஷிங் வந்து செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து சர்வே பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்களே. ஸோ அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அவங்க வந்து ஹனி, ஹர்ப்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வந்து அவங்க வந்து கேதர் பண்ணுறாங்களா, இதை தான் வந்து நம்ம வந்து கேதரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேதரிங் இஸ் ஆல்சோ எ நேச்சுரல் ரிசோர்ஸ். இதை வந்து கேதரிங்கும் வந்து நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஃபிஷ்ஷிங் அண்ட் கேதரிங்கும் வந்து என்ன தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுற ஆக்டிவிட்டியை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ப்ரைமரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ
செகண்டரி ஆக்டிவிட்டி. ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் வந்து ரிசோர்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து ராவாக வந்து கன்சியூம் பண்ண முடியாது. அதனால் இந்த ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அதாவது ப்ராசஸிங் த ரிசோர்ஸ் இஸ் கால்ட் ஏ செகண்டரி ஆக்டிவிட்டி. எதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸிங் வந்து வேரி ஆகும். அதாவது அந்த ரிசோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸிங் வந்து வேரி ஆகும். மேனுஃபேக்சரிங் ஸ்டீலு, பேக்கிங் ஆஃப் ப்ரெட்டு, வீவிங் ஆஃப் கிளாத்து. இப்போ ஸ்டீல் வந்து நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஸ்டீல் வந்து நார்மலாக நமக்கு வந்து என்ன அயன் ஓர்லேருந்து தான் வந்து அயன் ஓரில் தான் வந்து இருக்கும். இப்போ அந்த அயன் ஓருங்கிறது வந்து ஒரு இம்ப்யூர் மெட்டீரியல். இதை வந்து நம்ம வந்து இது வந்து ராவாக வந்து இருக்கும். அதில் வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அயன் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும். ஸோ இதிலேருந்து அந்த அன்வான்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதை வந்து மெல்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் இதை வந்து ஒரு டிசைட் ஷேப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து ஸ்டீல் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே ப்ராசஸிங்கிற ஒரு இது வந்து நடக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அயன் ஓர் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ். ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் இருந்து கிடைக்கிற இந்த ரிசோர்ஸை தான் வந்து எடுத்துகிட்டு போய் ப்ராசஸிங் பண்ணுறோமா, அந்த ப்ராசஸிங் பண்ணி அந்த ஸ்டீலை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பேக்கிங் ஆஃப் பிரெட். வீட்டிலேருந்து நம்ம வந்து பேக் பண்ணுறாங்க. வீட் வந்து நமக்கு வந்து அந்த ஃபார்மர் வந்து கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் மண்டியில் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபார்மர் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்களே, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து என்னென்னாக்கா ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் வந்து வரும். இப்போ வீட் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட் ஃப்ளோராக வந்து கன்வெர்ட் பண்ணி அகெயின் அந்த வீட் ஃப்ளோர்லேருந்து ப்ரெட்டை வந்து அந்த பேக் பண்ணுவாங்களே, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா செகண்டரி ஆக்டிவிட்டி. அந்த ப்ரெட்டை பேக்கிங் பண்ணுற அந்த ப்ராசஸ். ஸோ பிரெட் பேக்கிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ரிசோர்ஸ். வீட் இஸ் எ ரிசோர்ஸ். அதை வந்து ஃப்ளோராக கன்வெர்ட் பண்ணி இந்த பேக்கிங்னு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குதுல்ல, இதுதான் வந்து இங்கே வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. ஸோ அது வந்து ஒரு பொருளை வந்து பொறுத்து தான் இந்த இது வந்து மாறும். நெக்ஸ்ட்டு வீவிங் ஆஃப் கிளாத்து. கிளாத்தை வந்து வீவிங் பண்ணுறதுக்கு வந்து த்ரெட்டு வந்து வேணும். அந்த த்ரெட்டுக்கான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னாக்கா காட்டன்லேருந்து இந்த காட்டன் பால் வந்து கிடைக்கும். இந்த காட்டன் பாலை வந்து த்ரெட்டாக வந்து மேக் பண்ணுவாங்க. த்ரெட்லேருந்து கிளாத்தாக வந்து வீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காட்டன் பால் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி. த்ரெட் அண்டு கிளாத் வந்து வீவ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் இருந்து கிடைச்ச இந்த ரிசோர்ஸ் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செகண்டரி ஆக்டிவிட்டிலே வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு என் ப்ராடக்டாகவே வந்து கிடச்சிருது. அந்த ப்ராடக்ட் வந்து இந்த செகண்டரி ஆக்டிவிட்டிலே வந்து ஃபினிஷ் ஆகிடுது. அப்போ ஏன் வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த டெர்ஷியரி ஆக்டிவிட்டி வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, இட் சப்போர்ட் போத் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டிக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து இருக்கும். லாட் ஆஃப் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, பேங்கிங், இன்சூரன்ஸு, அட்வர்டைஸிங், இந்த மாதிரி வந்து அந்த டெர்ஷியரி ஆக்டிவிட்டி வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ரைமரி அண்டு செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் சர்வீஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து சீடு வேணும்ல, அந்த சீடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த சீடை வந்து வாங்கணும், அதுக்கு வந்து ட்ரேடு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரேடுங்கிறது ஒரு டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. அந்த ஃபார்மருக்கு வந்து இப்போ வந்து ஃபார்மர்கிட்ட வந்து காசு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பேங்க்கில் போய் வந்து லோன் கேட்கலாம். ஸோ இந்த இன்சூரன்ஸ், அந்த லேண்டு இன்சூரன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு அந்த ஃபார்மர்கிட்ட இருக்கிற அந்த லேண்டு இல்லைன்னா அந்த கிராப்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸிங் வீட் கல்டிவேட். அந்த வீட் வந்து கல்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஹார்வெஸ்டட் வீட் கிரெயின்ஸை வந்து சேல் பண்ணணும். ஸோ இந்த யாருக்கெல்லாம் வந்து இந்த வீட்டு வந்து தேவைப்படுதோ அங்கே வந்து இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த சர்வீஸ் செக்டாரை வந்து அந்த ப்ரைமரி
இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு யாருக்கெல்லாம் வந்து அந்த வீட்டு வேணுமோ அவங்க போய் வந்து அதை போய் வாங்குவாங்க. ஸோ இந்த சர்வீஸ் செக்டார் வந்து இந்த ப்ரைமரி செக்டாருக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக வந்து இருக்குது. இப்போ செகண்டரி செக்டாருக்கு எந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். செகண்டரி செக்டார் வந்து அந்த ஃபேக்ட்ரியை வச்சே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் வர இன்புட்ஸை வந்து வீட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்களா, அந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு சர்வீஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த வீட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து யூஸ் ஆகும். ஃபேக்ட்ரியில் வந்து நமக்கு வந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து லோன், அந்த பேங்க்கில் போய் வந்து லோன் வாங்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த லோன் வாங்குறதுக்கு வந்து அந்த பேங்க்கில் போய் லோன் வாங்குறதுக்கு வந்து இந்த செகண்டரி செக்டார், இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டி வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மிஷின்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸிங், இவங்களுக்கு வந்து அந்த வீட்டோட தேவை வந்து இருக்கும். அந்த வீட்டுங்கிற அந்த தேவைப்படுற அந்த வீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து வீட் கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து சர்வீஸ் செக்டர். ஸோ இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டி வந்து போத் ப்ரைமரி செக்டாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது, செகண்டரி செக்டாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்ரிகல்ச்சருங்கிறது வந்து ஒரு லத்தீன் வேர்டு, அகேர் அக்ரி. அகேர் அக்ரி அப்படின்னாக்கா என்ன மீனிங்னா சாயில்னு அர்த்தம். கல்ச்சர் அப்படின்னாக்கா கல்டிவேஷன். அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இங்கே வந்து நம்ம வந்து கிராப்ஸை வந்து க்ரோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளார்ஸு இதெல்லாமே வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணுவோம். இந்த லைஃப் ஸ்டாக்கும் கூட இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சரில் தான் வந்து வரும். வேர்ல்டில் வந்து 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் தான் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூ தேர்ட் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் தான் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஏற்ற இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம அந்த இது வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் டோப்போகிராஃபி ஆஃப் சாயில் வந்து இருக்கணும். டோப்போகிராஃபி அப்படின்னாக்கா அந்த லேண்டோட ஸ்ட்ரக்சர், ஒரு பர்டிகுலர் வந்து லேண்ட் வந்து ஈவனாக இருந்தால் தான் நம்மளால் அக்ரிகல்ச்சர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள், அந்த லேண்ட் வந்து ஒரு ஃபேவரபிளான கண்டிஷனில் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். இதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிளெயின் சர்ஃபேஸ் தான் வந்து இந்த பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வந்து அந்த பிளெயின் சர்ஃபேஸ் தான் வந்து யூஸ் ஆகும். பட் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ரெக்குயர்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளைமேட். இந்த கிளைமேட் வந்து அந்த பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் வந்து பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் லேண்டில் வந்து பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். அந்த லேண்டில் வந்து ஏரியபிள் லேண்ட் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லுவோம். ஏரியபிள்னால் என்னன்னாக்கா டு ப்ளோ, அதாவது ப்ளோனா என்னென்னா சாயில் வந்து அதை பிரேக் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ளோ. ஏரியபிள் லேண்டுனாக்கா கல்டிவேட்டபிள் லேண்டு. இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சரில் வந்து இன்னும் நிறையா அலைடு செக்டார்ஸ் வந்து இருக்குது. அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆன் சாயில். இந்த கிராப்ஸை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரியரிங் லைஃப் ஸ்டாக்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து கிராப்ஸை வந்து க்ரோ பண்ணுறதையும் இந்த லைஃப் ஸ்டாக்ஸை வந்து ரியர் பண்ணுறதையும், அதாவது கால்நடைகளை வந்து மேய்க்கிறதையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஃபார்மிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இப்போ அக்ரிகல்ச்சர்னால் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து அலைடு செக்டார்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செரிகல்ச்சர். கமர்ஷியலாக ரியர் பண்ணுவாங்களா அந்த சில்க் வாமை, அதுதான் வந்து செரிகல்ச்சர். அதாவது சில்க் வாம் அப்படின்னாக்கா பட்டுப்புழு. இந்த பர்டிகுலர் சில்க் வாமை வந்து வளர்த்து அந்த சில்க் வாமில் இருந்து சில்கை வந்து எடுப்பாங்க. அந்த சில்க் வாமில் வந்து அந்த கொக்கூன் அதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா சேல் பண்ணுவாங்க. இந்த கொக்கூனை வந்து சேல் பண்ணுறதுனால இவங்களுக்கு இதிலிருந்து ஒரு சப்ளிமெண்ட்டான இன்கமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அக்ரிகல்ச்சரோடு சேர்த்து இவங்க வந்து செரிகல்ச்சரும் வந்து பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு பிஸ்ட்ரிகல்ச்சர்னாக்கா ப்ரீடிங் ஆஃப் ஃபிஷ். ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டேங்க்கு இல்லைன்னா பாண்டில் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பிஸ்ட்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு விட்டிகல்ச்சர். இது வந்து விட்டிகல்ச்சர்னாக்கா கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸை வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து விட்டிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் அப்படின்னாக்கா க்ரோயிங் வெஜிடபிள்ஸு, ஃப்ளார்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாத்தையும் வந்து கமர்ஷியல் யூஸ்க்காக இதெல்லாத்தையும் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹார்டிகல்ச்சர். இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் அலைடு செக்டார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்ம் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்புட்டை வந்து ஆட் பண்ணுவோம். என்ன அப்படின்னாக்கா சீட்ஸு, ஃபர்டிலைசர், மெஷினரி, லேபர் இதெல்லாம் வந்து இன்புட். நெக்ஸ்ட் லெவல் வந்து என்ன அப்படின்னாக்கா ப்ளோயிங், சோயிங், இரிகேஷன், வீடிங், ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து கிடைக்கும். அதாவது அக்ரிகல்ச்சரில் இருந்து நமக்கு கிராப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸிங் வந்து நடக்குது. அந்த ப்ளோயிங், சோயிங், இரிகேஷன், வீடிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபைனலாக அந்த கிராப்ஸை வந்து நம்ம கைக்கு வந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கிடைக்கிது. இதுதான் வந்து அவுட்புட். இதே மாதிரி நமக்கு என்னன்னாக்கா அந்த ஷீப்பில் இருந்து உல் வந்து கிடைக்கிது, கவுலேருந்து அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. அதாவது மில்க்கு, அப்புறம் சீஸு, கேர்டு அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த கவுலேருந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஹென்லேருந்து பவுல்ட்ரி அதாவது எக்கு, சிக்கன் இதெல்லாம் வந்து கிடைக்கிது. அதாவது இன்புட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஃபைனலாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கிது. இதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஃபைனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். இப்போ ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து நிறைய டைப்ஸில் வந்து நம்ம வந்து ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் லேண்டில் வந்து இருக்கிற அந்த டிபெண்டிங் அப்பான் த ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிமாண்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த டிமாண்டு, அதுக்கப்புறம் வந்து கல்டிவேட் பண்ணுற கிராப்ஸுமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேபர், அந்த லெவல் ஆஃப் டெக்னாலஜி இதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த வேலை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதாவது எந்த அளவில் வந்து லேபர் வந்து இருக்காங்க, டெக்னாலஜி வந்து எந்த அளவில் வந்து இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் வந்து நடக்கும். இந்த ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ், டிமாண்ட் ஆஃப் ப்ரொடியூஸ், லேபர் அண்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி இதை வச்சு தான் வந்து ஃபார்மிங்கை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் டு மீட் நீட்ஸ் ஆஃப் எ ஃபார்மர்ஸ் ஃபேமிலி. இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஃபார்மர் அப்புறம் அவங்களோட அந்த ஃபார்மரோட ஃபேமிலிக்கு தேவையான நீடை மட்டும்தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மிங்க்கு ஒரு லோ லெவல் டெக்னாலஜியே வந்து போதும். அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு லேபரே வந்து இந்த ஃபார்மிங்க்கு வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட்லேயே வந்து இவங்களுக்கு தேவையான இதை வந்து கல்டிவேட் பண்ணி எடுத்துப்பாங்க. இதில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலிக்கு தானே இவங்க வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் அவுட்புட் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கே வந்து 2ஆக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ், அனதர் ஒன் இஸ் ப்ரைமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட்லேயே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்மால் டூல்ஸை வச்சு தான், அதாவது சிம்பிள் டூல்ஸை வச்சு தான் வந்து இவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இதில் வந்து லேபர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா டூல்ஸ் வந்து இப்போ வந்து இவங்க வந்து டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா களை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும். பட் இப்போ லேபர்னால் என்னன்னாக்கா அவங்க வந்து சீட்ஸை வந்து சோ பண்ணுறதுலேருந்து இரிகேஷன் நெக்ஸ்ட்டு வீடிங் வந்து அந்த ஃபார்மரே வந்து பண்ணுவார். ஹார்வெஸ்ட்டும் வந்து அந்த பர்டிகுலர் அந்த லேபரே வந்து பண்ணுவாங்க.
ஸோ இங்கே வந்து அந்த ஒரு லேபரே வந்து நிறைய ஜாப்ஸை வந்து செய்வாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா அந்த டூல்ஸை வந்து அந்த ஸ்பெசிஃபைடு ஜாப்ஸ், இந்த டூல்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் ஜாபை தான் வந்து செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடிங்க்கு வந்து அந்த வீடர் வந்து இருக்கும், சீட்னாக்கா இந்த சீட்ஸை மட்டும்தான் வந்து சோ பண்ணும். இது வந்து வேறு எந்த ஒரு வேலையுமே வந்து செய்யாது. இப்போ அந்த பர்டிகுலர் லேபர் அப்படின்னாக்கா அவங்க வந்து எல்லா ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து அவங்க பண்ணுவாங்க. சோ பண்ணுறதுலேருந்து, இரிகேஷன் பண்ணுறதுலேருந்து, வீடிங் பண்ணுறதுலேருந்து, ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் லேபரே வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரில் வந்து சிம்பிள் டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து மோர் லேபர்ஸ் வந்து இங்கே வேலையாட்கள் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். கிளைமேட் வந்து என்னன்னாக்கா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இங்கே வந்து அந்த சன்ஷைன் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபர்டைல் சாயிலாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கல்டிவேட் செஞ்சு ஈல்டு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரில் வந்து 1 இயருக்கு மோர் தென் 1 கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க மோர் தென் 1 கிராப்பை வந்து அந்த 1 இயருக்குள்ளே கல்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட நீடை வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதனால 1 இயருக்கு வந்து மோர் தென் 1 கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இதில் வந்து மெயின் கிராப்பாக வந்து எதை கல்டிவேட் பண்ணுவாங்கனாக்கா ரைஸை தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதர் கிராப்ஸ், அது என்னன்னாக்கா வீட், மேஸு, பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ரிமைனிங் இருக்கிற மந்தில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ ரைஸை வந்து கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேண்டு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது ஒரு கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து திக்லி பாப்புலேட்டட் ஏரியாஸில் தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வந்து அந்த மான்சூன் ரெயின்ஃபாலு, திக்லி பாப்புலேட்டட் ஏரியாஸு இதில் தான் வந்து அந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் வந்து இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமேட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், இதை வந்து ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இன்னொன்று வந்து நாமடிக் ஹர்டிங். ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம நிறையா வந்து பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து இந்த திக் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வந்து இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து செய்வாங்க. அமேசான் பேசன், ட்ராபிக்கல் ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது ஒரு சில பார்ட்ஸில் வந்து இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியா, இங்கெல்லாம் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து குயிக்காக வந்து ரீஜெனரேட் ஆகும், அந்த வெஜிடேஷன்ஸ் வந்து குயிக்காக வந்து ரீஜெனரேட் ஆகும். ஓகே, இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனோட ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னாக்கா அந்த ட்ரீ டாப்பில் வந்து அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து பேர்ன் பண்ணி விட்டுருவாங்க. ஒன்ஸ் அது பேர்ன் ஆன விடனா அந்த ஆஷஸ் எல்லாம் வந்து அந்த சாயிலோட வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த டாப் இதை வந்து பேர்ன் பண்ணுவாங்கள்ல, அதுக்கப்புறம் பேர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஷஸ்லாம் வந்து அந்த சாயிலுக்கு வந்து ஒரு ஃபர்டைலில் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பிளாட் ஆஃப் லேண்டில் வந்து மேஸ், யாம், பொட்டேட்டோஸ், கொசாவாஸ் இதெல்லாத்தையும் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் சாயில் வந்து அந்த சாயில் ஃபர்டைல் வந்து லாஸ் ஆகிற வரைக்கும் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுறாங்கனாக்கா அது வரைக்கும் அந்த ஃபெர்டிலிட்டி வந்து இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபெர்டில் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டை வந்து விட்டுட்டு போயிட்டு நியர்பை இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற ரீஜனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அவங்க வந்து வேறு ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனுக்கு வந்து போயிடுவாங்க. அகெயின் அங்கே போய் வந்து அந்த ட்ரீஸை கட் பண்ணி விட்டுட்டு அந்த ட்ரீஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க. மேஸ், யாம் அதெல்லாம் வந்து அவங்க க்ரோ பண்ணுவாங்க. இப்போ அந்த விட்டுட்டு போன அந்த லேண்டுக்கு வந்து அகெயின் அது வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்கல்ல, அந்த லேண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அகெயின் அது வந்து ரீஜெனரேட் ஆகும். ஸோ நேச்சுரல் க்ரோயிங் ப்ராசஸ்க்கு வந்து அந்த ஹெவி ரெயின்ஃபால் வந்து தேவைப்படும். இப்போ அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு வந்து நம்ம என்னன்னாக்கா அந்த ஹெவி ரெயின்ஃபால் வந்து தேவை தான். ஒன்ஸ் வந்து இந்த இடத்துலையும் 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு ரீஜனுக்கு வந்து போயிடுவாங்க. இதுதான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா மேஜராக வந்து அந்த ட்ரீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பேர்ன் பண்ணுறோம். இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனோட அனதர் நேம் என்னன்னாக்கா கட்டிங் அண்ட் பேர்னிங். இது கட்டிங் அண்ட் பேர்னிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு நாமெடிக் ஹர்டிங், கால்நடைகளை வந்து மேய்ப்பாங்கள்ல, அதுதான் வந்து நாமெடிக் ஹர்டிங். அந்த நாமெடிக் ஹர்டிங் வந்து எங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க செமி ஆரைட் ரீஜன், அதுக்கப்புறம் ரீஜன் ஆஃப் சஹாரா, சென்ட்ரல் ஏஷியா, இந்தியாவில் வந்து ராஜஸ்தான் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இந்த நாமெடிக் ஹர்டிங் வந்து இது பண்ணுவாங்க. நாமெடிக் ஹர்டிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த ரீஜன் வந்து ஒன்று வந்து ட்ரையாக இருக்கும், இல்லைனா லெஸ் வெஜிடேட்டிவ் ரீஜனாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா நாமெடிக் ஹர்டிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆடு மாடு வந்து மேய்க்கிற அந்த அந்த ஹர்ட் மேன் இருக்கார்ல, அவரோட அனிமல்ஸை வந்து கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு, அதாவது இவர் எப்படின்னாக்கா அந்த அனிமல்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டே வந்து இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா எங்கெல்லாம் அந்த ஃபாடர் வந்து இருக்குதோ, அந்த ஃபாடர் அந்த அனிமல்ஸுக்கு தேவையான அந்த ஃபுட்டோ அந்த வாட்டரோ வந்து இருக்குதோ அந்த ரீஜனுக்கு வந்து இவங்க வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க போகிற அந்த மூமெண்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த கிளைமேட் அண்டு டெரைனை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாவோ இல்லை ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருந்தாவோ அதை விட்டுட்டு அவங்க வந்து வேறு ரீஜனுக்கு வந்து போயிடுவாங்க. ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து வெஜிடேட்டிவ் கவர் வந்து அதிகமாக இருக்கலாம், பட் அந்த டெரைன் வந்து சரியாக இல்லைன்னா அங்கே வந்து அவங்க வந்து போக மாட்டாங்க. இன்னொரு ரீஜனில் வந்து லெஸ் வெஜிடேட்டிவ் கவராக இருந்தால் கூட அங்கே வந்து அவங்களால ஈஸியாக போக முடியும் அப்படின்னாக்கா அங்கே வந்து அவங்க வந்து அந்த அனிமல்ஸை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க வந்து எதெல்லாம் வந்து ரியர் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஷீப்பு, கேமல், யாக்கு, கோட்டு, இதெல்லாம் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் வந்து ரியர் பண்ணுவாங்க. இதிலேருந்து இவங்களுக்கு வந்து மில்க்கு, மீட்டு, உல்ஸு, ஹைட்ஸ் இதை மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு கீழே வந்து பார்த்துட்ருக்கோம். நாமெடிக் ஹர்டிங் அண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இதை வந்து நம்ம வந்து அந்த ப்ரைமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு கீழே வந்து வருது. இந்த ப்ரைமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னாலே இந்த வேர்ட்லேருந்தே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காகன்னு. அந்த கிராப்ஸை வந்து க்ரோ பண்ணுறது, அனிமல்ஸை வந்து ரியர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான், அதாவது மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்காக தான். ஸோ இங்கே வந்து கல்டிவேஷன் ஏரியாங்கிறது ஒரு லார்ஜ் ஏரியாவாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அந்த கேபிட்டல் அமௌண்ட்டும் வந்து ஹையாக இருக்கணும். இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து எதால் தான் வந்து செய்ய முடியும் அப்படின்னாக்கா மிஷின்ஸ் வச்சு தான் வந்து இங்கே வந்து ஒர்க் வந்து செய்வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் லேண்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறதுனால இங்கே வந்து நிறையா ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்குமே தனித்தனி மிஷின்ஸ் வந்து தேவை. ஸோ இந்த கமர்ஷியல் ஃபார்மிங் வந்து நம்ம வந்து 3ஆக வந்து டிவைட் பண்ணுறோம். கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங், மிக்சடு ஃபார்மிங், பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங். இந்த கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங்கில் வந்து வீட் அண்டு மேஸை தான் வந்து இந்த கிரெயினை தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா கமர்ஷியல் பர்பஸ்க்காக. அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த மேஜர் ஏரியாஸில் வந்து க்ரோ பண்ணுவாங்கனாக்கா டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்டு ஏஷியா. இங்கே வந்து அந்த கமர்ஷியல் கிரெயினை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஸ்பேஸ்லி பாப்புலேட்டடாக தான் வந்து இருப்பாங்க, அதாவது கம்மியாக தான் வந்து இங்கே வந்து பீப்புள் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. பட் இங்கே வந்து என்னென்னாக்கா லார்ஜ் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும், ஸ்ப்ரெட்டிங் ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹெக்டர்ஸ் லேண்ட் வந்து இருக்கும். அதாவது ஒரு ஃபார்மர்கிட்டையே வந்து 100 ஹெக்டார்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னாக்கா இந்த நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா இதிலெல்லாம் வந்து சிவியராக வந்து அந்த வின்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த க்ரோயிங் சீசன் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். சிவியர் வின்டராக வந்து இருக்கிறதுனால அங்கே வந்து கூலாக தானே கிளைமேட் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த வார்ம் கண்டிஷனில் தான் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து சிங்கிள் கிராப் மட்டும்தான் வந்து க்ரோ பண்ண முடியும். இப்போ ஈக்வேட்டர் ரீஜன்னாக்க அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து சன்ஷைன்ங்கிறது இருக்கும். ஸோ இயர் ஃபுல்லாக வந்து நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இவங்க வந்து என்னன்னாக்கா கமர்ஷியல் ஃபார்மிங் தான் வந்து இங்கே வந்து இந்த ரீஜனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மிக்சர் ஃபார்மிங். இந்த மிக்சர் ஃபார்மிங் அப்படின்னாக்கா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பார்ட்டில் வந்து ஃபுட் கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, இன்னொரு பார்ட்டில் வந்து ஃபாடர் கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க.
ரிமைனிங் இருக்கிற ரீஜனில் வந்து அந்த லைஃப் ஸ்டாக் வந்து ரியர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து லார்ஜ் பீஸ் ஆஃப் லேண்டு இங்கே வந்து மிக்சர் ஃபார்மிங் வந்து நடக்கும். இந்த மிக்சர் ஃபார்மிங் வந்து எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா யூரோப், ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ, அர்ஜென்டினா, சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது அட் த சேம் டைமில் இவங்களுக்கு வந்து நிறையா ஃபுட் கிராப்ஸ் வந்து கிடச்சிரும், ஃபாடர் கிராப்ஸ் வந்து கிடச்சிரும், லைஃப் ஸ்டாக்கையும் வந்து ரியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் மிக்சர் ஃபார்மிங்கில். நெக்ஸ்ட்டு பிளான்டேஷன்ஸு. இட் இஸ் எ டைப் ஆஃப் கமர்ஷியல் ஃபார்மிங். இங்கே வந்து அந்த சிங்கிள் கிராப்பை தான் வந்து இயர் ஃபுல்லாகவே வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீ, காஃபி, சுகர் கேன், கேஷ்யூ, ரப்பர், பனானா, காட்டன், இதெல்லாம் வந்து அந்த சிங்கிள் கிராப்பை தான் வந்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து க்ரோ பண்ணுவாங்க. இதுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அந்த அமௌண்ட்டும் வந்து லார்ஜ் அமௌண்ட் வந்து தேவைப்படும். இந்த கிராப் ப்ராசஸ்லாம் வந்து ஒரு ஃபார்ம் இல்லைன்னா அந்த ஃபேக்ட்ரிஸில் வந்து இது வந்து ப்ராசஸ் ஆகும். இந்த பிளான்டேஷன் கிராப்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த பிளான்டேஷனுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து தேவைப்படும். ஃபேக்ட்ரியில் வந்து ப்ராசஸை முடிச்சுட்டு மெஜாரிட்டி பிளான்டேஷன் வந்து எங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ட்ராபிக்கல் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது ரப்பர் இன் மலேசியா, காஃபி இன் பிரேசில், டீ இன் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா, இது எல்லாமே வந்து ஈக்குவேட்டர் ரீஜன் தான். இப்போ வந்து நம்ம வந்து மேஜர் கிராப்ஸ் வந்து பார்க்கலாம். பாப்புலேஷன் க்ரோத்துக்கு தேவைப்படுற லார்ஜ் வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் ஓகேவா. கிராப்ஸ் ஆல்சோ சப்ளைடு ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரா மெட்டீரியல் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து சப்ளை ஆகும். இப்போ வந்து மேஜர் ஃபுட் கிராப்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். வீட், ரைஸ், மேஸ், மில்லட்ஸ், இதெல்லாம் வந்து மேஜர் ஃபுட் கிராப்ஸு. மேஜர் ஃபைபர் கிராப்ஸ் என்னன்னாக்க ஜூட் அண்ட் காட்டன். மேஜர் பேவரேஜ் கிராப்ஸ் வந்து டீ அண்ட் காஃபி. இப்போ ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்க்கலாம். ரைஸ் தான் வந்து மேஜரான ஃபுட் கிராப்பு. ஓகே, இது வந்து ஸ்டேபிள் டயட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இது வந்து வளரும். இது வந்து ஸ்டேபிள் டயட்டாக இருக்குது. இதில் வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து தேவை, ஹை ஹியூமிடிட்டியும் தேவை, ஹை ரெயின்ஃபால் வந்து தேவை இந்த ரைஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரைஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து அலுவியல் கிளேயி சாயிலில் தான் வந்து இது வந்து விளையும். அலுவியல் கிளேயி சாயில் அப்படின்னாக்கா அந்த எரோடட் சாயில் வந்து எங்கே அந்த அலுவியல் அந்த சாயில் வந்து எரோட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து அலுவியல் சாயில். அதாவது இக்னிஷியஸ் ராக்கில் இருந்து அது எரோட் ஆகி எடுத்துகிட்டு வரும்ல, ஸோ அங்கே தான் வந்து அந்த அலுவியல் சாயில் வந்து இருக்கும். இது வந்து அந்த வாட்டரை வந்து ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் எரோடட் சாயிலில் வந்து நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கும். அந்த கிளே வந்து அந்த வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த ரைஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு இந்த அலுவியல் சாயில் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஓகே, ரைஸ் லீடிங் ப்ரொடக்ஷன் சைனா, இந்தியா, ஜப்பான், ஸ்ரீலங்கா அண்டு ஈஜிப்ட். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னாக்கா வெஸ்ட் பெங்கால் அண்டு பங்களாதேஷில் 2 or 3 கிராப்ஸ் வந்து அவங்களால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வீட். இந்த வீட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சர் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு வீட் க்ரோயிங் சீசனில் அந்த வீட் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும் போது ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஹார்வெஸ்ட் டைமில் வந்து ஒரு பிரைட் சன்ஷைன் வந்து இருக்கணும். வீட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சாயில் வந்து என்னென்னாக்கா வெல் ட்ரெயின்டு லோமி சாயில் வந்து இதுக்கு வந்து அவசியம். வீட் வந்து எங்கெல்லாம் வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா யுஎஸ்ஏ, கனடா, அர்ஜென்டினா, ரஷ்யா, உக்ரைன், ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அந்த வின்டர் சீசனில் வந்து வீட்டை வந்து க்ரோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ். இந்த மில்லட்ஸை வந்து நம்ம வந்து காஸ் கிரெயின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து அந்த லேண்ட் வந்து ஒரு லெஸ் ஃபெர்டைலாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சாண்டி சாயில், அதாவது கிளே கண்டென்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மில்லட்ஸ் வந்து வளரும். அதாவது லெஸ் ஃபெர்டைல்னாக்கா கம்மியான நியூட்ரியன்ஸ் இருக்கிறதே இதுக்கு வந்து போதுமான இதுதான் வந்து நம்ம வந்து ஹார்டி கிராப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு லோ ரெயின்ஃபாலே வந்து போதும். டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருந்தாலும் ஓகே, மாட்ரேட் டெம்பரேச்சராக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மில்லட்ஸில் வந்து அந்த ஜோவர், பாஜிரா, ராகி இதெல்லாம் வந்து இந்த இந்தியாவில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதர் கண்ட்ரீஸில் வந்து நைஜீரியா, சைனா, நைஜர் இங்கெல்லாம் வந்து இந்த மில்லட்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு மேஸ். இதுக்கு வந்து ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சர் இருக்கணும். இதுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து நல்லா இருக்கணும், சன்ஷைனும் வந்து நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட்டு சாயிலை பொறுத்த வரைக்கும் வெல் ட்ரைன்டு ஃபெர்டைல் சாயில் இதுக்கு தேவை. இதை வந்து எங்கெல்லாம் வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நார்த் அமெரிக்கா, பிரேசில், சைனா, ரஷ்யா, கனடா, இந்தியா, மெக்சிகோ, இங்கெல்லாம் வந்து இந்த மேஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து மேஜர் ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைபர் கிராப்ஸ் வந்து பார்க்கலாம். காட்டன். காட்டனுக்கு வந்து இதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்கணும், லைட் ரெயின்ஃபால் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வந்து இருக்கணும். இந்த பிரைட் சன்ஷைன் வந்து எதுக்காக அப்படின்னாக்கா அதோட காட்டன் வந்து வளர்கிறதுக்கு வந்து அந்த பிரைட் சன்ஷைன் வந்து இருக்கணும். இது வந்து எந்த சாயிலில் வளரும் அப்படின்னாக்கா பிளாக் அண்ட் அலுவியல் சாயிலில் தான் வந்து வளரும். இது வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா சைனா, USA, இந்தியா, பிரேசில், பாகிஸ்தான், ஈஜிப்ட், இங்கெல்லாம் வந்து இது வந்து லீடிங் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த காட்டன்லேருந்து அந்த மெயின் ரா மெட்டீரியல் இது வந்து அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது வந்து தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூட்டை வந்து நம்ம வந்து கோல்டன் ஃபைபர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து அலுவியல் சாயிலில் தான் வந்து வளரும். இதுக்கு ஹை டெம்பரேச்சர் தேவை. நெக்ஸ்ட்டு ஹெவி ரெயின்ஃபால் வேணும், ஹியூமிட் கிளைமேட் வந்து இதுக்கு தேவை. இது வந்து எங்கெல்லாம் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னாக்கா ட்ராபிக்கல் ஏரியாஸில் தான் வந்து க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு லீடிங் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் வந்து என்னென்னாக்கா இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இப்போ ஃபுட் கிராப்ஸ் பார்த்தாச்சு, ஃபைபர் கிராப்ஸும் பார்த்தாச்சு. இப்போ வந்து பேவரேஜ் கிராப்ஸ், காஃபி அண்டு டீ. காஃபிக்கு வந்து ஒரு வார்ம் வெட் கிளைமேட் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு வெல் ரெயின்டு லோமி சாயில் வந்து வேணும். இது வந்து எங்கே வந்து வளரும்னாக்கா அந்த ஹில் ஸ்லோப்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து சூட்டபுளாக அது வந்து வளர்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம். நெக்ஸ்ட்டு வந்து லீடிங் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் வந்து என்னென்னாக்கா பிரேசில், கொலம்பியா, இந்தியா. நெக்ஸ்ட்டு டீ. இதுவும் வந்து பேவரேஜ் கிராப் தான். இதுக்கு வந்து ஒரு கூல் கிளைமேட் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு வெல் டிஸ்ட்ரிபியூட் ரெயின்ஃபால் வந்து அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து இருக்கணும். ஏன்னா அந்த டீயில் இருக்கிற அந்த டெண்டர் லீவ்ஸ் தானே வேணும். ஸோ அந்த வெல் ட்ரைன்டு லோமி சாயில் வந்து இதுக்கு வந்து வேணும். ஸோ அந்த டீயை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஜென்டில் ஸ்லோப்ஸ் வந்து அதில் தான் வந்து இங்கே அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டீக்கு வந்து அதிகமான அந்த லேபர் வந்து தேவை, ஆட்கள் வந்து அதிகமாக தேவை. ஏன்னா அந்த லீவ்ஸை வந்து பிக் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான ஆட்கள் வந்து தேவை. இது வந்து எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கென்யா, இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, இதிலெல்லாம் வந்து பெஸ்ட் குவாலிட்டியான டீ வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். எஃபர்ட்ஸ் மேடு டு இன்க்ரீஸ் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் டு மீட் க்ரோயிங் டிமாண்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன். அதாவது பாப்புலேஷனோட டிமாண்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கிறோமோ அதுதான் வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். அதாவது இன்க்ரீஸிங் கிராப் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் கிராப்ஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, மெக்கானைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை வந்து அவங்களோட எய்ம் என்னன்னாக்கா அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த அக்ரிகல்ச்சரை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து டெவலப் பண்ணுறது. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து அதாவது வளர்ந்துட்டுருக்கிற நாட்டில் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் வந்து இருப்பாங்க. இங்கே வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை தான் வந்து அக்ரிகல்ச்சரை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சரை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ டெவலப்டு நேஷன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து லார்ஜ் ஹோல்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே இதுக்கு எக்ஸாம்பிள் என்னக்கா USA, கனடா, ஆஸ்திரேலியா, இவங்கெல்லாம் வந்து டெவலப்டு நேஷன். ஸோ இங்கே வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவும் USAவில் உள்ள ஃபார்மரையும் நம்ம வந்து இங்கே வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. எ ஃபார்ம் இன் இந்தியா. இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குது, அதாவது உத்தரப்பிரதேஷில் வந்து காசிப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து இருக்கிறாரு. இவர் பேர் வந்து முன்னாலால். இவர் வந்து ஒரு ஸ்மால் ஃபார்மர் தான். அதாவது என்ன அப்படின்னாக்கா 1.5 ஹெக்டர்ஸ் லேண்டு தான் வந்து இவர்கிட்ட வந்து இருக்குது. பட் என்ன அப்படின்னாக்கா
ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் வந்து இவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இவரோட லேண்ட் வந்து ஃபர்டைல் லேண்டாக தான் இருக்குது. பெர் இயருக்கு 2 கிராப்ஸ் வந்து இவர் வந்து கல்டிவேட் பண்ணுறாரு. இது வந்து ட்ராபிக்கல் கிளைமேட்டு தான், ஓகேவா. ஸோ இங்கே வந்து மெயின் கிராப்ஸாக வந்து எதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வீட் அண்ட் ரைஸை வந்து க்ரோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்சஸும் வந்து ஈல் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த ஃபார்மிங் பற்றி நிறைய அட்வைஸை வந்து கேட்டுப்பார். யார்கிட்ட அப்படின்னாக்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, எல்டர்ஸு, நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்கிட்ட இருந்து அந்த ஃபார்மிங் பற்றி நிறையா அட்வைசஸ் வந்து கேட்டுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிராக்டரை வந்து ரெண்ட்டுக்கு எடுப்பார். எதுக்கு அப்படின்னாக்கா ப்ளோ பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த இரிகேஷனுக்கு வந்து வாட்டர் வந்து தேவைப்படும்ல, அது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த டியூப்வெல்லை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கி எடுத்து அந்த வாட்டர் வந்து இரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவார். இப்போ இந்த முன்னாள் ஆள்கிட்ட வந்து 2 பஃபலோஸ் இருக்கும், கொஞ்சம் ஹென்ஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் வந்து மில்கை வந்து சேல் பண்ணுவார். ஸோ இதிலேருந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த முன்னாள் ஆள் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஒரு மெம்பராகவும் இருக்கிறாரு. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற அந்த சில அட்வைஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம், அதாவது என்ன மாதிரி அட்வைஸ்னாக்கா அந்த ஃபாடர் வந்து எப்படி என்ன வந்து யூஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டாக் வந்து என்ன மாதிரிலாம் வந்து என்ன மாதிரி அந்த இதை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும், அந்த லைஃப் ஸ்டாக்கோட ஹெல்த் மெஷர்ஸு, அதை வந்து நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும், கவுஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் செய்கிற அட்வைஸ், இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அந்த ஃபார்ம் ஆக்டிவிட்டியில் வந்து அவரோட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து லோன் எடுப்பார். எதுக்கு அப்படின்னாக்கா அந்த ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை வந்து வாங்குறதுக்காக லோன் எடுப்பார். அவர் வந்து அந்த லோன் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் வர அந்த கிராப்ஸை வந்து அந்த ப்ரொடியூஸை வந்து லோக்கல் மண்டியில் வந்து சேல் பண்ணிடுவார். இவர் வந்து அந்த இதை வந்து உடனே வந்து சேல் பண்ணிடுறாரு அப்படின்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சேல் அந்த அந்த ப்ரொடியூஸை வந்து அவங்க வந்து உடனே வந்து அவங்க வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடியூஸை வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட அந்த சேல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக வச்சு அவங்க விற்கலாம், சேல் பண்ணலாம். பட் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால அவங்க வந்து அதை வந்து உடனே வந்து வித்துடுறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையாவே வந்து அதுக்கு எஃபர்ட் எடுத்து செய்கிறாங்க. இந்த ஒரு விஷயம்தான். இப்போ எ ஃபார்ம் இன் USA, இங்கே வந்து ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த ஃபார்ம் அந்த யூஎஸ்ஏல வந்து ஒரு லார்ஜ் லேண்ட் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். கம்பேர் டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து லார்ஜ் ஃபார்ம் லேண்ட் வந்து இருக்கும். ஒரு பர்சன்டேயே வந்து 250 ஹெக்டார்ஸ் லேண்ட் வந்து இருக்குது. அங்கே நம்ம அந்த ஃபார்மர்கிட்ட இந்தியாவில் வந்து என்ன பார்த்தோன்னா 1.5 ஹெக்டார்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு பர்சன்டேயே வந்து 250 ஹெக்டார்ஸ் லேண்ட் வந்து இருக்குது. இங்கே வந்து இவங்க வந்து மேஜர் கிராப்ஸ் வந்து எதெல்லாம் க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கார்ன், சோயாபீன், வீட்டு, காட்டன், சுகர் பீட், இது எல்லாத்தையும் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த ஃபார்மரோட நேம் என்ன அப்படின்னாக்கா ஜோ ஹாரன். இவர் வந்து மிட் வெஸ்ட் யூஎஸ்ஏல வந்து இருக்கிறாரு. இவர்கிட்ட வந்து 3 ஹெக்டார்ஸ் லேண்ட் வந்து இவர்கிட்ட வந்து இருக்குது. ஓகே, இவர் வந்து அந்த கார்னை வந்து இவர் வந்து க்ரோ பண்ணுறாரு அவரோட ஃபீல்டில். இங்கே வந்து அந்த சாயில் வந்து அந்த ப்ராப்பர் ஃபெர்டிலிட்டி உள்ள சாயில், ப்ராப்பராக இரிகேஷன் உள்ள சாயில், அந்த பெஸ்ட்டு கண்ட்ரோல் மெஷர்ஸ் இது எல்லாத்தையுமே இவர் வந்து இது பண்ணிகிட்டே தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு இந்த சாயிலை வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருப்பார். ஏன்னா அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து இருக்குதா, என்ன மாதிரியெல்லாம் அந்த அன்வான்ட் கெமிக்கல் வந்து கலந்துருக்கு, அதாவது நியூட்ரியன்ட், அதாவது சாயில் டெஸ்டிங் வச்சு அந்த நியூட்ரியண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதை வச்சு வந்து அந்த ஃபெர்டிலைசரை வந்து சூஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அவரோட கம்ப்யூட்டரில் வந்து அந்த சேட்டிலைட்டோட வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அவரோட ஃபீல்டை பற்றி அந்த ப்ரிசைஸ் பிக்சர் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். அதாவது எவ்வளோ கிராப்ஸ் இருக்குது, அந்த அந்த லேண்ட் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அந்த சேட்டிலைட் வந்து ஒரு பிக்சராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் வந்து எங்கே எப்படி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இது மூலயமா வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருவார். நெக்ஸ்ட்டு இவர் வந்து டிராக்டர்ஸ், சீட் ட்ரில்ஸ், லெவலர், கம்பைன்டு ஹார்வெஸ்டர், ட்ரெஷரர் இதெல்லாம் வந்து வச்சுருப்பார். ஸோ ஒவ்வொரு
ஒவ்வொரு வேலைக்குமே வந்து ஒவ்வொரு மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுவார். ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் லேண்ட். ஸோ கிரெயின்ஸை வந்து ஆட்டோமேட்டடாக வந்து அந்த கிரெயின் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் அதை வந்து மார்க்கெட் ஏஜென்சியில் வந்து டிஸ்பேச் பண்ணி இது பண்ணிடுவார். இங்கே வந்து இவர் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற அந்த ஃபார்மர் மாதிரி இவர் கிடையாது. இவர் ஹீ இஸ் ஒர்க்ஸ் லைக் ஏ பிஸ்னஸ்மேன். இதுதான் வந்து கம்பேரிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே, இதோட இந்த லெசன் வந்து முடியுது.